உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாட் இஸ் திஸ் மேம்? கவின் இதுல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா क्वेश्चंसையும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கான். மோர் தென் 60% ஸ்கோர் பண்ணிருக்கான். வெறும் 23 மார்க் போட்டிருக்கீங்க. என்னது இது? 60% மேடம்? எஸ். வாட்ஸ் கோயிங் ஆன் மேம்? எதுக்காக அவனை ஃபெயில் பண்ண பாக்குறீங்க? அது மேடம், சொல்லுங்க. எதுக்கு கவினை ஃபெயில் பண்ண பாக்குறீங்க? ஒரு டீச்சர் நீங்க. உங்களோட வேலை படிக்காத குழந்தைங்களை கூட சரியா படிக்க வைக்கிறது தானே. அத பண்ணாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்கியிருக்க பையனை ஃபெயில் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னு எனக்கு இப்ப காரணம் சொல்லுங்க. அது மேடம், அன்னைக்கு இவங்க பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். அதான். அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ட ஃபெயில் பண்ணுவீங்களா? என் முன்னாடியே நிக்காதீங்க. யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 months. மேடம், கெட் அவுட். கெட் அவுட். கண்டிப்பா நீ இல்லனா கவின் பாஸ் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் ஒரு வழக்கமான ஃபாதரா கவின் விஷயத்துல இருந்துட்டேன். அவன் ஒழுங்கா படிக்கிறானா இல்லையான்னு சுடர் நான் ஒரு தடவை கூட செக் பண்ணி பார்த்ததே இல்ல. அவனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். சோ அவன் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்கிடலாங்கிற அந்த எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உன்னாலதான் சுடர் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஆசைக்காக அவன் டாக்டர் ஆகணும்னு யோசிச்சேனே தவிர அவனோட ஆசை என்ன, அவனோட டேலண்ட் என்ன, அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறான்னு அத பத்தி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நான் கவின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. அதை இப்ப நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு சுடர். கவின் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அவனோட ப்ரொஃபஷன் என்ன, அவனோட ஃபியூச்சர் என்னன்னு அவன் தான் சுடர் டிசைட் பண்ணணும். அவனோட ஃபாதரா இருக்கிறாங்கிற ஒரு ரீசனுக்காக என்னோட ஆசையை அவங்க கிட்ட திணிக்க கூடாது. கவினுக்கு டிராயிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவன் அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய டிராயிங் ஆர்டிஸ்டா வந்தா என்ன? நான் தான் சந்தோஷப்படுவேன், நான் அத பெருமைப்படுவேன். இவ்வளவுதான் சார் விஷயம். பேரண்ட்ஸோட ஆசைய அவங்க குழந்தைங்களோட தலையில சுமக்க வைக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது போதும் சார். யா, உங்கள மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம சென்னையில இன்னும் எத்தனையோ காமராஜர், எத்தனையோ இளையராஜா, எத்தனையோ சிவாஜி கணேசன், எத்தனையோ பிடி உஷான்னு பல துறைகள்ல சாதிக்கக்கூடிய குழந்தைங்க வந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்ட் சுடர், யூ ஆர் ரைட். எனிவே, நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் சார். ஓகே சுடர், குட் நைட். ஓகே சார். எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன்டி செல்லம். பாட்டி, நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. நல்லபடியா காசி யாத்திரை முடிஞ்சது, அதான் வந்துட்டேமா. நீங்க வீட்ல இல்லாம போர் அடிக்குது பாட்டி. அச்சச்சோ. இனிமே நீங்க எங்கயாவது போற மாதிரி இருந்தா எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க. சரிப்பா, கூட்டிட்டு போனா போச்சு. பாட்டி, எனக்கு காசுல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் பாட்டி நிறைய டாய்ஸும் காசியோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாட்டி? அப்ப எனக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அபி, அதோ அந்த பேக்ல வச்சிருக்கேன், எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துரு. சரியா? போய் எடுத்துக்கோ. போங்க போங்க போங்க, சமத்தா போங்க. போமா. சரிமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க பாட்டியா இல்ல சாண்டா கிளாஸா? அங்க பாருங்களா, அதை தூக்கிட்டு எப்படி போறாங்கன்னு. சுடர் மா, இந்தாம்மா, இதுல கயிறு இருக்கு. அகோரிங்க பூஜை பண்ணி கொடுத்த கயிறு. நீயும் எழிலும் மாத்தி மாத்தி கட்டிக்கோங்க. எழில், கைய நீட்டுப்பா, கட்டி விடுவா.
எழில், சுடருக்கு நீயும் கட்டி விடுப்பா. வந்ததும் ஆரம்பிச்சிட்டாளா? காசிக்கு போனவ அப்படியே எங்கேயாவது போய் தொலை வேண்டியதானே. உன் கையை காட்டு சுடர். இங்க பாரு சுடர், நீ என் குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்கு தேங்க்ஃபுல்லா நான் உன் கூட இவ்வளவு நாள் அன்பா நடந்துகிட்டேன். அதோட உனக்கு ஹெல்த் வைஸா ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணேன். ஆனா நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டியோன்னு இப்போ எனக்கு தோணுது. அம்மா, கொஞ்ச நாள் கனகவல்லி அம்மா வீட்ல இல்லாததுனால சுடர் வாழை சுருட்டிட்டு இருந்தா. அதான் இப்ப அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமே அவங்க சப்போர்ட் இருக்கும்னு ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவா. உனக்கு நம்ம கான்ட்ராக்ட் என்ன ஞாபகம் இருக்குல்ல? செல்வி, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு சுடர், ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். அம்மாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நீயும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க. அதை எப்போ நீ மறந்துடாத சுடர். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் 90% இப்ப பெட்டர் ஆயிடுச்சு. இன்னும் 10 டேஸ்ல ஒரு ஜெனரல் செக்அப் மட்டும் இருக்கு. அதை முடிச்சிட்டா அவங்க ஆல்மோஸ்ட் கியூர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் படி என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால தேவையில்லாம எந்த ஆசையும் மனசுல வளர்த்துக்காத. You got that? அம்மா, என்னம்மா இது? எழிலையா சொல்றத பார்த்தா சுடர் கனகவல்லி அம்மா உடம்பு சரியானது இங்கிருந்து கிளம்பிடுவா போல இருக்கே. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற விஷயமே இப்பதான் நமக்கு தெரியுது. இந்த விஷயம் மட்டும் அந்த கிழவிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். வார்த்தைக்கு வார்த்தை சுடர் புராணம் பாடிக்கிட்டு இருக்கல்ல, இப்ப இந்த கான்ட்ராக்ட் மேட்டரை வச்சு அவளை எப்படி ஆஃப் பண்றன்னு மட்டும் பாரு. எழிலோட கான்ட்ராக்ட் ஃபைல் எடுத்து அந்த கிழவி கிட்ட காட்டணும்னு வெயி. ஒண்ணு அதிர்ச்சியில அவ காலி ஆயிடுவா, இல்ல அவளுக்கு தெரியாம இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதுக்காக சுடர லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாலும் வாங்கிடுவா. எப்படி பார்த்தாலும் இந்த ஃபைல் மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.